மாசி மகத்தில் கன்னிமார்கள் இங்கே வந்து 7 கன்னிகள் இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கே வந்து ஒரு சில விஷயம் தெரியறதில்ல. கன்னிகள் ஒன்று இருக்காங்க, கன்னிமார்கள்னு ஒன்று இருக்காங்க. எல்லாருமே கன்னிமார்கள் தான் நினைக்கிறாங்க. இந்த வாராகி, இந்திராணி, சாமுண்டி அவங்க வந்து மாதர்கள், திருமணமானவங்க. ஆனால் கன்னிகைகள்ன்றது வந்து திருமணம் ஆகாதவங்க. இவங்க வந்து எப்பவுமே நிறைய கிராம கோவில்கள்லையும் சரி, சிட்டியில் இருக்க ஒரு சிலவங்களும் 7 கன்னிமார்கள் தான் வச்சுருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாலோட வலது கையாக இருக்க சக்திகள் அவங்க. அந்த 7 பேருமே அம்பாளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சரிசம சக்தி வந்து அவங்களுக்கு உண்டு. நம்ம எப்பயுமே ஒரு வந்து சிவாலயங்களில் போனோம்னா நந்தீஸ்வரரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போவோம். இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோமா, வைணவ தலத்துக்கு போகும்போது வேணால் கருட பகவானை சேவிச்சுட்டு தான் உள்ளே போகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மன் கோவிலில் போகும்போதும் கண்டிப்பாக முதல்ல கன்னி தெய்வங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வணங்கிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, அதாவது நான் இந்த மாதிரி ஒரு குறையோடு வந்திருக்கேன், நான் அம்பாலை வந்து பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் உத்தரவோட அம்பாள்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் உள்ளே போய் அவங்கள பார்க்க போகிறேன்னு ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அதனால தான் அந்த 7 கன்னிகளை வந்து முதல்ல வணங்கிட்டு உள்ளே போகிறோம். அம்மாவோட சக்தி எப்படிப்பட்டது? ஐயோ சொல்லவே முடியாது. அவ்வளோ சக்தி அந்த அம்மாவுக்கு. அவ்வளோ அந்த அம்மாவை நான் வராத இருக்கவே மாட்டேன். இந்த கோயிலோட சம்பிரதாயம்னா என்ன? எந்த விஷயங்கள் இங்க செய்வாங்க? என்னென்ன விஷயங்கள் இங்க செய்யறாங்க? ஆடி மாதம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். அப்புறம் இந்த நவராத்திரி. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம். எங்கள் பாட்டி காலத்துலலாம் சொல்லுவாங்க, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு அம்மா பேரண்ட்ஸு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இங்கே கற்கோடையம்மன் கோயிலுக்கு போய் மை வச்சுட்டு கயிறு கட்டின்னு வேப்பில் அடிச்சுன்னு வந்துரு அப்படின்வாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஜென்ரேஷன்லேயே ஒரு குழந்தை வந்து டாக்டராலேயே கைவிடப்பட்டு இந்த சூலத்துக்கிட்ட குழந்தைய விட்டுட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற இந்த ராஜேந்திரனோட அப்பா இருந்தார். அவர் வந்து வேப்பலை அடித்து கயர் கட்டி மை இட்டதுக்கப்புறம் தான் இங்கே அது ரொம்ப பப்ளிசிட்டி பிரஷியமாச்சு. அது வந்து ஒரு பேப்பர்லேயும் வந்திருக்கு. அது எங்கள் கிராண்ட் மதர் வீட்டில் அந்த பேப்பரும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது அந்த பேப்பர் கூட எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆக்சுவலாக 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் அது. அதாவது அவங்க அப்பா பீரியடில். இப்போ இருக்கிறது 3rd ஜென்ரேஷன் ஸ்ரீதரன்றவர். அவர் ராஜேந்திரன் அதுக்கும் முன்னாடி அந்த மாதிரி அப்போ ஆரம்பித்தது தான் அந்த வேப்பலை அடிக்கிறது, கயர் கட்டுறது, மை இடுறது எல்லாமே.